ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மாலை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 முடிய வசனங்களை வாசிப்போம். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நம்ம எவ்வளோ செய்தி இதிலேருந்து நம்ம கேட்டிருக்கோம். எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம இதிலேருந்து நம்ம ஆவியானவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இந்த செய்தியிலிருந்து நம்ம இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியிலேருந்து நம்ம ஒரு செய்தியை கவனிக்க போகிறோம். இங்கே பார்க்கிறோம், பெத்தானியாவுக்கு இயேசு கிறிஸ்து வரும்பொழுதெல்லாம் இந்த கிராமத்தில் மார்த்தாள், மரியாள், லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார் என்று யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த 3 பேருடைய சம்பவங்களை நாம் பார்ப்போம் என்றால் லூக்கா 10ஆம் அதிகாரத்திலும், யோவான் 11ஆம் அதிகாரத்திலும், யோவான் 12ஆம் அதிகாரத்திலும் ஆக 3 இடங்களிலே இவர்களை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தை அதிகமாய் நேசித்தார். அல்லேலூயா. இந்த குடும்பத்தை அதிகமாய் நேசித்தார். அதுபோல் இன்றைக்கு இந்த குடும்பத்திலிருந்து நம்ம ஆவிக்குரிய சத்தியம் என்ன கண்டு கொள்ள போகிறோம்னா, எப்படி இந்த குடும்பத்தை இயேசு நேசித்தாரோ அதே போல் ஆவிக்குரிய குடும்பம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. ஆவிக்குரிய குடும்பம், அது ஆவிக்குரிய குடும்பம் என்பது சபையை குறிக்கிறது. ஆமேன். சபையில் ஆவிக்குரிய குடும்பங்கள், நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் ஒரு ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் இதில் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். ஆனால் சபையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 3 வித கூட்டம் இருக்கிறது. இந்த பார்த்தீங்கன்னா எப்படி மார்த்தாள், மரியாள், லாசரு என்று 3 பேர் இருந்தாங்கள் அந்த குடும்பத்தில், அதுபோல் சபையிலையும் 3 வித கூட்டங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. 3 வித குணாதிசயங்களை கொண்ட, 3 வித சுபாவங்களை கொண்ட கூட்டங்கள் சபைக்கும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போம் என்றால் முதலாவது பார்க்கிறோம், பார்த்திங்கன்னா சபை என்பது நம்ம கூடி வரும் பொழுது அந்த குடும்பத்தை தான் என்ன பண்ணுறோம், சபை, பிரித்தெடுக்கப்பட்ட சபை. அது என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி எக்லீஷியா, இவங்க பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், உலகத்தை விட்டு தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டதான் சபை. அல்லேலூயா. அந்த சபை என்பது ஒரு குடும்பமாக இருக்கிறோம். அந்த குடும்பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மார்த்தாள், மரியாள், லாசரு என்று 3 பேர் இருக்காங்களோ அதே போல் சபையிலையும் மார்த்தாளாகிய கூட்டமும் இருக்கிறது, மரியாளாகிய கூட்டமும் இருக்கிறது, லாசரு போன்ற கூட்டமும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது இந்த 3 வித கூட்டத்தில் இன்றைக்கி நம்ம 1 by 1 ஒரு இடத்துல பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா முதலாவது நம்ம பார்க்குறோம் மார்த்தாள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்துக்கு வரும்பொழுது இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டவர் யார் பார்த்தீங்கன்னா மார்த்தாள். அல்லேலூயா. மார்த்தாள் தான் இயேசு என்ன பண்ணுறாங்க, இன்வைட் பண்ணுறாங்க, வாங்க ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் இந்த மார்த்தாள். இன்றைக்கும் சபையில் மார்த்தாளை போன்று அநேகர் என்ன பண்ணுறோம், ரட்சிக்கப்பட்டு எல்லாருமே என்ன பண்ணோம், ஞானஸ்தானம் பெற்று இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறோம், எல்லாமே இயேசுக்காக ஊழியம் செஞ்சுருக்கிறோம். நிறைய காரியங்களை இயேசுக்காக நம்ம சகிச்சிருக்கிறோம். இயேசுக்காக அநேக காரியங்களை நம்ம சபையில் ஊழியம் செஞ்சுருப்போம், ஜெபிச்சிருப்போம், எல்லாம் ஜெபங்களை கலந்துருப்போம். ஆனால் ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இருக்க 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 உலகத்துக்கு அநேக வேலைகளை, உலக வேலைகளுக்கு இடம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்வது கம்மியாயிடும்.
ஜெபிப்பது கம்மியாயிடும், வேதம் வாசிக்கிறது கம்மியாயிடும், கர்த்தரை தேடுவது கம்மியாயிடும். ஆனால் இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா மார்த்தாளை போன்ற கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் வந்துடுவாங்க. அல்லேலூயா. எதை மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் கடமைக்காக அட்டெண்டன்ஸ் போடணும். ஏன்னா இவங்க இயேசுவை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் அன்பினால் நிரப்பப்பட்டு அவருக்காக ஊழியம் செஞ்சுருப்பாங்க, அவருக்காக ஜெபத்தில் அநேக தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க, கர்த்தருக்காக கொடுத்துருப்பாங்க. எல்லா காரியங்களும் நல்லா ஆவிக்குரியவர்களாக இருந்து நல்ல பிரிச்சுவலில் முன்னேற்றம் அடைஞ்சு நல்ல ஜெப ஜீவியத்தில் நல்லா அனுபவித்து தெய்வ பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள் தான் இருந்தாங்க இந்த கூட்டம். ஆனால் நாள் செல்ல 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 உலக வேலைக்கு, அல்லேலூயா, குடும்பத்திற்கு, வேறு எந்த சூழ்நிலை எதெல்லாம் முக்கியமாக அவங்களுக்கு தோன்றதோ அதுக்கெல்லாம் முதலிடம் கொடுத்து வேலை வேலை வேலை, எப்படியோ பணம் சம்பாதிக்கணும், எப்படி பணம் சேர்க்கணும். அப்படி என்ன பண்ணுவாங்க, நாட்கள் போக போக இந்த மார்த்தாளை போல ஒரு கூட்டம் என்ன பண்ணும், சபையில் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த கூட்டத்தாருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காரியம் என்ன, மார்த்தா 40ஆம் வசனம், மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தார். ஒரு சோர்வு. உண்மையாகவே கர்த்தரை தேடுறதை விட்டுட்டு நம்ம கர்த்தருக்கு நேரம் கொடுக்காம உலக வேலை உலக வேலை உலக வேலை என்று போய்கொண்டே கர்த்தரை நம்ம அசட்டை பண்ணி கர்த்தரை தேடாமல் இருப்போம் என்றால் அவங்க வாழ்க்கையில் மனசோர்வு அதிகமாக இருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு என்ன பண்ண ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம் முகத்தில் இருக்காது. நிறைய பேர் பார்க்கணும், ஆராதனையில் பார்க்கும்போது பார்த்தா இங்கே வர்ஷிப் நடத்த அபிஷேகத்தை நடத்தின்னு இருப்பாங்க. சில பேரை பார்த்தோம்னா அவங்க முகத்தில் அப்படியே அந்த தெய்வ பிரசன்னத்தை களி கூர்ந்து அப்படியே ஸ்தோத்திரம்னே ஆராதனை பண்ணுவாங்க. சில பேரை பார்த்தா வச்சுங்க, எப்படா ஆராதனை முடியும், எப்போ வீட்டுக்கு போகலாம், அந்த முகத்திலே அவங்க அந்த சந்தோஷமே இருக்காது, ஒரு சோர்வு இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மார்த்தாளை போல பற்பல வேலை, வாரம் முழுவதும் வேலை செஞ்சுட்டு கர்த்தரை தேடாமல் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ கர்த்தரை தேடணும் கனவீனப்படுத்திடக்கூடாது, ஏதோ ஒரு கடமைக்காக ஆலயத்தில் வந்து அதுவும் வரத்துக்கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மார்த்தாள் கூட்டம்லாம் ரொம்ப லேட்டாக தான் வரும் ஆராதனைக்கு. ஒரு நேரம் டைம் கரெக்டாக என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. உண்மையாகவே ஒரு தேவ பயம் இருந்தால் 6:30 மணிக்கு ஆராதனை என்றால் நம்ம என்ன பண்ணணும், அந்த 6:30 மணிக்குள்ளே வந்து இங்கே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் காத்திருக்குது பாருங்கள், அந்த சந்தோஷம் ஒரு சந்தோஷம் இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேங்க, இந்த 3 வித கூட்டத்தில் என்னையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பேசுவதில்லை, என்னையும் ஆண்டவரே நானும் எங்கே இருக்கிறேன், அல்லேலூயா அல்லேலூயா, என்ன ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே நானும் ஆண்டவரே இதை மாதிரி இந்த கூட்டத்தில் போகிற நானும் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, என்னை சரிப்படுத்துங்க என்று ஒப்பு கொடுத்து தான் நம்ம இங்கே நின்று பேசுகிறோம். அல்லேலூயா. சாதாரணமான காரியம் இல்லை. நல்லா கவனிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆராதனைக்கு நிர்விசாரமாக வந்து உட்காருவாங்க. ஏன்னா ஆரம்பமே நம்ம வந்து உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தோத்திரத்தில் நம்ம கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது உண்மையாக நம்ம குறைகளை அறிக்கை இடுகிற ஒரு நேரம் கிடைக்கும், டைம் கிடைக்கும். அப்படியே அந்த கூட பாடல் பாடும்பொழுதே அந்த பாடலும் இணைஞ்சு பாட பாட நம்ம உள்ளத்தில் ஒரு விடுதலை உண்டாகும். அடுத்தது இங்கே ஆராதனை நடக்கும் பொழுதே நம்ம ஆராதனையில் அப்படியே இணைஞ்சு நம்ம இருதயம் இணைஞ்சிடும். தேவ பிரசனம் நம்ம நிரப்ப நிரப்ப நிரப்போ அவ்வளவு இன்பமாக இருக்கும். ஏன் ஆராதனை முடியுது என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இந்த மார்த்தாளை போன்ற ஒரு கூட்ட சபையில் இருக்கிறாங்க. அவங்க வருவாங்க, ஏதோ டைமுக்காக வருவாங்க, ரொம்ப லேட்டாக வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ஆராதனையில் ஒழுங்காக அந்த வார்த்தைகளை கேட்க மாட்டாங்க. எங்கேயோ ஒரு வருத்தம், ஒரு சோர்வு, களைப்போடு வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்ப்போம் என்றால் 40ஆம் வசனம் மீண்டும் படிங்களேன். இந்த மார்த்தாளுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு பார்த்தோம், படிப்புங்க. 40ஆம் வசனம். கவனிங்க, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் நல்ல உலகத்தில் போய் நல்ல பணம் சம்பாதிப்பாங்க. நேரத்தை அதிகமாக உலகத்துக்கு கொடுத்து கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம கர்த்தரை தேடாமல் நல்ல பணம் நிறைஞ்சிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கவலை இவங்க உள்ளத்தில் இருக்கும். இந்த கூட்டத்தார மாதிரி இருக்குங்க, கவலை இருக்கும். ஏன்னா கர்த்தரை தேடாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்ம சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது.
கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். உண்மையாகவே நம்ம வேலை செய்வது மிக அவசியம்தான். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணுறார், நமக்கு ஒழுங்க வச்சிருக்கிறார். ஆனால் கர்த்தரை தேடுவதை விட அந்த வேலையில் நம்ம அதிகமாய் நாட்டம் கொண்டு கர்த்தருடைய காரியங்களை அசட்டை செய்து நாம் இருப்போம் என்றால், உண்மையாக எவ்வளவு சேர்த்து வச்சு பணம் சேர்த்து வச்சாலும் கவலை ஒன்று அவங்க உள்ளத்தில் இருக்கும். கவலை இருந்ததுன்னா அந்த சந்தோஷமாக சேர்த்து வச்ச பணத்தை நிம்மதி அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. கவலையே அவங்கள கொண்டுடும். அந்த கவலையே மனசாட்சி, குற்ற மனசாட்சி பாதித்து வந்து கவலையில் இருப்பாங்க. ரெண்டாவது இவ கேட்குறா, ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறா, உமக்கு கவலை இல்லையா? இது ரொம்ப கொடுமை இந்த வார்த்தை. எல்லாரோட கவலையே மாற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இயேசுக்கே கேட்குறா, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்குறா. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். என்ன பண்ணாங்க? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போது இவ இருதயம் ஃபுல்லாக என்ன நிறைஞ்சிருக்குது பார்த்தீங்கன்னா, கவலை நிறைஞ்சிருக்குது. அதனால தான் ஆண்டவரே பார்த்து கேட்குறா, உங்களுக்கு கவலை இல்லையா? இவருடைய உள்ளத்தில் என்ன நிறைஞ்சிருக்குதோ அதை அப்படியே வெளிப்படுத்துகிறான். உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம உள்ளத்தில் என்னென்ன நம்ம கர்த்தரை தேடாமல், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம, ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வராமல், மற்ற ஜெபங்கள் நம்ம கலந்து கொள்ளாமல் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள் அதிகரிக்கும், பிரச்சனைகள் அதிகரிக்கும். நம்முடைய சூழ்நிலைகள் எவ்வளவு ஆசீர்வாதம் வீட்டில் இருந்தாலும் அதை நம்ம நிம்மதி அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை, அவருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் உலகத்துக்கு முதலிடம் கொடுப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நாம் நிம்மதியை அனுபவிக்க முடியாது. அதில் வேதனை தான் தங்கி இருக்கும். ஆமேன். அதனால் இந்த மார்த்தாள் பார்த்தீங்கன்னா இயேசுவை அழைச்சா, ஆனால் அவளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லை, கவலை இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு நிறைவுகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடாமல் ஒரு நாள் இருக்கவே கூடாது. ஆமேன். நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், ஜெபிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. இல்லைங்க, நம்ம மனுஷங்கிட்ட நிறைய நேரம் பேசுவதை விட கர்த்தர்கிட்ட பேசி பாருங்களேன், அதில் கிடைக்கிற ஒரு நன்மை, அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அல்லேலூயா. நேரத்தை கர்த்தருக்காக நம்ம ஒதுக்க முடியும். உண்மையாகவே சபையில் வெள்ளிக்கிழமை ஜெபம் இருக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் தான் இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையில் வந்து எவ்வளோ நீங்கள் இந்த ஜெபத்தில் கலந்துக்கினா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல், உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்க ஜனங்கள்லாம் விடுதலை ஆவாங்க. ஆமேன். இங்கே வந்து நீங்கள் ஜெபிக்கிற அத்தனை ஜெபங்களுக்கும் கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறார். என் மக இந்த டேட்டில் இந்த டைமில் வந்து சபையில் இவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. இந்த நேரத்தில் எத்தனையோ சூழ்நிலை இருந்து என் பிள்ளை எனக்கு என் சமூகத்தில் வந்து காத்திருந்து ஜெபித்தாங்க. இந்த நிமித்தம் அநேக கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. அதோடைய ஞாபகத்தை கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதும் பொழுது உண்மையாகவே அதுக்கேற்ற பலன் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம எல்லா நேரத்தையும் கர்த்தருக்காக நம்ம சரியான நேரத்தை கொடுக்கணும். ஆமேன். அதனால் நல்லா கவனிங்க, நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம நம்ம உலகம் என்று போவோம் என்றால் நிச்சயமாக நம்ம உள்ளத்தில் கவலை வந்து நிரப்பும், பிரச்சனைகள் வந்து அதிகரிக்கும். அதனால் அப்போது என்ன பண்ண, மார்த்தாளை போல் இயேசுவை இன்வைட் பண்ணிவிட்டு இவருக்கு போராட்டம், சிந்தனையில் போராட்டம், மனசில் போராட்டம், நிம்மதி இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா இயேசு மேலேயே குற்றச்சாட்டுகிற காரியம் வந்துடும். இவங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட நபர் பார்த்தீங்கன்னா ஜெபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அங்கே ஃபோன் பண்ணுவாங்க, இங்கே ஃபோன் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க. நான் வந்து மற்றவங்களுக்கு நம்ம ஜெப உதவி நாடுவது தவறல்ல, நல்லது. ஆனால் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது தான் அதுக்கேற்ற உடனே பதிலை பெற முடியும். அல்லேலூயா. சில காரியத்துக்கு நம்ம தான் சில போராட்டங்களுக்கு நாமே உட்காந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சில இரவு நேரத்தை தூக்கத்தை தியாகம் பண்ணுங்க. சில நேரத்தில் அதிகாலையில் எழுந்து நேரத்தை கர்த்தர் சமூகத்தில் கொடுங்க. ஒரு அரை மணி நேரம் தெய்வ சமூகத்தில் செலவிட்டாலோ அதில் மிகுந்த பலன் இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்க, அடுத்தது பார்த்தீங்க, இந்த மார்த்தாள் வந்து கேட்குறா, எனக்கு உதவி செய்யும்படி இவளை அனுப்பும் என்று கேட்குறா. யார்கிட்ட வந்து? இயேசுக்கிட்ட வந்து கேட்குறா. அந்த மரியாள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து வசனத்தை நல்ல தாகமாக வாஞ்சியாக கேட்டுருக்காங்க மரியாள். ஆனால் இவளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவலை, எல்லாம் பாரம், சோர்வு எல்லாம் வந்து இருக்கிறபடியால் இயேசுக்கிட்ட வந்து கேட்குறா, இவளை தயவு செய்து எவ்வளோ நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்க, என்கிட்ட வேலைக்கு அனுப்புங்க. இயேசுவே இன்சல்ட் பண்ணுறான், நோஸ்கட் பண்ணுறான்.
இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் போய் அந்த குடும்பத்தில் உட்காந்து நம்ம பேசின்னு இருக்கும்பொழுது திடீர்னு நம்மக்கிட்ட ஒருத்தர் ரொம்ப டீப்பாக பேசின்னு இருப்பாங்க. வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து, ஏன்பா இப்படி உட்காந்து ரொம்ப நேரம் பேசினே இருக்கீங்களே, அவங்க அனுப்புப்பா அப்படின்னா நம்ம மனசு எப்படி இருக்குங்க? என்னடா நம்ம இவ்வளோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பேசின்னு இருக்கோம், முக்கியமான காரியம் பேசின்னு இருக்கோம், நம்மளே இவ்வளோ அசிங்கப்படுத்துகிற மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னும் போது நம்ம எவ்வளோ இருக்கோம். இப்போ இயேசு என்ன பண்ணாங்க? கனவீனம் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட மார்த்தாள் கூட்டம் ஆண்டவரை கனவீனம் பண்ணுறது அந்த உணர்வுள்ள இருதயம் இல்லாமல் இருக்கும் இந்த கூட்டத்துக்கு. அல்லேலூயா. தனக்கே தெரியாது நம்ம என்ன செய்கிறோம் என்பதே புரியாமல் பேசுவாங்க, புரியாமல் நடப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தையை அவமதிப்பாங்க. அப்போது நல்லா கவனிங்க, இந்த மார்த்தாளை போன்ற ஒரு கூட்டம் சபையில் இருக்கும் பொழுது உண்மையாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் கவலைகள் விட்டு விலகவே விலகாது, பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஆனால் தேவனுடைய சமூகத்தை நாடும் பொழுது தான் உண்மையாக சொல்கிறேன் எல்லா பிரச்சனையும் மாறும். அல்லேலூயா, ஆமென். நானும் ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஒரு இப்படியேப்பட்ட சுபாவத்தோடு தான் இருந்தோம். ஆனால் இயேசுக்கிட்ட நேரத்தை நாம் கொடுக்க கொடுக்க அவரை தேடும் பொழுது தான் உண்மையாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. உண்மையை கர்த்தரை தேடாமல் போனால் உண்மையை சொல்கிறேங்க, உண்மையை தேவையில்லாத கலக்கங்க, குழப்பங்க, இப்படி ஆகிடுமா, அப்படி நடந்துருமா, இப்படி ஆகிடுமா, அப்படி முடிஞ்சிடுமா, ஏதோ எதிர்காலத்தை குறித்து ஒரு கலக்கம் இருக்கும், ஏதோ நம்ம குடும்பத்தை குறித்து ஒரு கவலை இருக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை குறித்து அதிக கலக்கம் இருக்கும், தேவையில்லாத பயங்கள் வரும், திகில்கள் வரும், எல்லாமே வரும். ஏனென்றால் இயேசுவை நாம் முதலிடம் கொடுக்காமல் மார்த்தாளை போல உலக வேலைக்கு நம்ம உலகம் என்று உலகத்துக்கு முதலிடம் கொடுப்போம் என்றால் தேவையில்லாத காரியங்கள், நம் பயங்கள், பிரச்சனைகள், கவலைகள் நம்ம சூழ ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நாம் மார்த்தாளை போல இருக்கிற இந்த சுபாவம் உடையவர்களாக இருப்போம் என்றால் இன்றைக்கு நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் தான் முதல் நபராக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இந்த மார்த்தாள் ஒரு காரியத்தை செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1லிருந்து படிங்க. 1லிருந்து போதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 21லேருந்து படிங்க. 21லேருந்து படிங்க. வாசிங்க. அடுத்த வசனம். கவனிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா லாசரு வியாதியாக இருக்கிறான் என்று என்ன பண்ணாங்க, நியூஸ் அனுப்புகிறாங்க. தேவநாம மகிமைப்படும்படி இயேசு கொஞ்சம் தாமதித்து வரார். அவன் சகோதரர் மறிச்சிட்டாங்க, மறித்து அடக்கம் பண்ணி 3 நாள் ஆயிடுச்சு. இயேசு அப்போ தான் அந்த ஊருக்கு வராரு. வந்த உடனே மார்த்தாள் இயேசுவை சந்திக்க போகும்போது இயேசு அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இப்போது நான் உன் சகோதரனை உயிரோடு எழுப்ப போகிறேன். என்ன சொல்கிறாருங்க இயேசு? நான் உயிரோடு எழுப்ப போகிறேன். ஆனால் இந்த மார்த்தாள் பேசுகிற காரியத்தை கவனிச்சுப்பீங்கன்ற என்ன சொல்கிறேன்னா, ஆமாண்டவரே, என் சகோதரன் உயிரோடு எழுப்புவீங்க. எப்போ? உயிர்த்தெழுதல் நாள் நடக்கும்பொழுது அவனும் உயிரோடு எழுந்திருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்போ? இப்போ இல்லை, நம்ம காலம் முடிஞ்சு ரகசிய வருகை சம்பவிக்கும் பொழுது, எக்காலம் தொனிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து மத்தியவானத்துக்கு வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற சத்தியம் இந்த மார்த்தாளுக்குள்ளே இருக்கிறது. அப்போ இயேசு அப்போ எக்காலம் தொனிக்கும் போது எழுந்திருப்பார் என்பதை விசுவாசிக்கின்றார். இயேசு கிறிஸ்து பேசும் ப்ரெசன்ட்டு, அப்போ நடக்க, நான் இப்போ எழுப்ப போகிறேன்றாரு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தை இவ இயேசுக்கிட்ட பேசுகிறான். அப்போ இவளுக்கு என்ன பண்ணல, ஒரு புரிந்து கொள்கிற தன்மையே இல்லை. உண்மையாக பாருங்கள், உலகம் 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 என்று கர்த்தருக்கு தேடாமல், ஜெபிக்காமல், வேதத்தை வாசிக்காமல் நம்ம போய் வாழ்வோம் என்றால் இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறார் என்பதே நமக்கு புரியாது. ஏதோ செய்தி இங்கேருந்து கர்த்தருடைய வார்த்தை வரும், இவங்க ஒரு சிந்தனையில் இருப்பாங்க, இவங்க ஒன்று தவறாக புரிஞ்சுப்பாங்க, இவங்க போய் ஏதோ தேவ சமூகத்தில் போய் கடமைக்காக ஜெபிக்கும் போது ஏதோ ஒன்று உளறி கொட்டுவாங்க. இயேசு என்ன பேச வரார் என்பதை புரிஞ்சு கொள்ளுகிற இருதயம் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா.
காரணம் பார்த்தீங்கன்னா உலக மயக்கத்தினால அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா தேவ வசனத்தை அவர்களால் உணர முடியலை. ஆமேன். அதனால் நல்லா கவனிங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறவங்களாக ஆண்டவர் தேடுவர்களாக மட்டும் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு புறப்பட்டு வரும்பொழுது அதை நீங்கள் சரியாக உணர்ந்து அதை நீங்கள் அபியாசப்படுத்தும் பொழுது தேவ மகிமை உங்களை நிரப்பும். அல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு தங்கி இருக்கும். அப்போது அந்த உணர்வு வருவோம் என்ற பார்த்தீங்கன்னா மார்த்தாளுக்குள்ளே அந்த உணர்வே இல்லாமல் போயிடுச்சு. இயேசு ஒன்று சொல்கிறாரு, இவ ஒன்று சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மார்த்தாளை போன்று நாம் உலகத்துக்கு முதலிடம் கொடுப்போம் என்றால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கும், கவலைகள் நமக்கு சூழ்ந்திருக்கும், தேவையில்லாத மனசோர்வுகள் இருக்கும். எல்லாமே இருப்பதனால நம்மளால் இயேசு கிறிஸ்துவை விட முறுமுறுக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. எவ்வளவு நன்மை இருந்தாலும் அதை நம்ம சரியாக அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால் நம்ம இனிமேல் இந்த மார்த்தாளை போன்று இருக்காமல் ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வர தீர்மானம் பண்ணுவோம். சபையில் இருக்கிற ஜெபங்கள் எல்லாம் கலந்து கொள்ள தீர்மானம் பண்ணுவோம். அடுத்தது வீட்டில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உங்களால் முழங்கால் படிட்டு தான் ஜெபிக்க முடியல என்றால் ஒரு உட்கார்ந்து கொண்டனாவது எப்படியா தேவ சமூகத்தில் பேசுங்க. இல்லை பலவீனமாக இருக்கிற என்னால் நடக்க முடியல, நீ படுத்திருக்கிறாயா, உன் படுக்கையில் இயேசுக்கிட்ட பேசு. எப்படி நம்ம ஜெபம் பண்ணலாம்? அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணலாம், உட்கார்ந்தும் ஜெபம் பண்ணலாம், படுத்துக்கிட்டும் ஜெபம் பண்ணலாம், வாக் பண்ணியும் ஜெபம் பண்ணலாம். இல்லை உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் இருக்கணும். உன் இருதயம் இயேசுவோடு சம்பாஷிக்கணும். எப்படியோ ஜெபம் பண்ணலாம் நம்ம. ஆமேன். நம் கர்த்தரை தேடும் பொழுது நீங்கள் தேடி பாருங்கள், உங்களுக்குள்ள கவலை என்பது ஒன்று கவலை உண்மையாக நம்ம வாழுகிற இந்த பூமியில் வாழுகிற நாளுக்கும் நமக்கு பிரச்சனைகள் உண்டு, கவலைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த கவலைகளை நம்ம அமிழ்ந்து போக மாட்டோம். அந்த கவலை நம்ம மோதி அடித்தாலும் அதை ஜெயிக்கும்படியான வேத வசனத்தின் கர்த்தர் நம்மளோடு பேசுவார். நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆமேன். லகுவாக ஊதி தள்ளிடுவோம் அந்த பிரச்சனையை. இதெல்லாம் எனக்கு லேசான காரியம், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், இது என்னை ஆசீர்வதிப்பார், இந்த பிரச்சனை மாறும், இந்த கவலை மாறும், இதெல்லாம் எனக்கு லேசான ஆனால் உலகம் என்று ஓடி கர்த்தரை தேடாமல் இந்த மார்த்தாளை போல் இருப்போம் என்றால் உண்மையாகவே நாம் சோர்ந்து போய் மனம் குன்றி போய் வியாதிப்பட்டு ரொம்ப பலவீனம் அடைஞ்சி தேவையில்ல கலக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆமேன். அதனால் மார்த்தாளை போன்று சபையில் யாரோ இருப்போம் என்றால் இன்றைக்கு நம்மை மாற்றிக்கொள்ளும். உண்மையாக உங்கள் கவலைகள் மாற்றப்படும். அல்லேலூயா. அதனால் நம்ம மார்த்தாளை போன்று இந்த கூட்டத்தை போல் நம்ம இருக்கக்கூடாது. இன்னும் நீண்ட நேரம் இருக்குது, இன்னும் 2 பேர் பேசினால குறுகிய டைமாக இருக்குது. அடுத்தது பார்க்கிறோம் லாசரு. அல்லேலூயா. சபையில் லாசரு போன்ற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த கூட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் இந்த மாதிரி பண்டிகைகளை அந்த மாதிரி நேரத்தில் இந்த லாசரு பார்த்தீங்கன்னா இயேசு இங்கே இந்த வீட்டுக்கு வரும்போது அங்கே லாசரு இல்லை. முக்கியமான நேரத்தில் லாசரு என்ன பண்ணுவாருங்க, அந்த வீட்டுக்குள்ளே சபைக்குள்ளே வருவார். மற்ற நேரத்தில் என்ன பண்ண மாட்டார், லாசரு இருக்க மாட்டார். அதுபோல் சபையில் பார்த்தீங்கன்னா 2 சண்டே வருவாங்க, 3 சண்டே எங்கே போனாங்கன்னு இருக்க மாட்டாங்க. ஒன்று ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருப்பாங்க, ஏதோ ஒரு காரியம், ஏதோ பிஸ்னஸ் விஷயமாக ஏதோ ஒரு காரியம், உலகம் போடுவாங்க. திடீர்னு வருவாங்க, என்றைக்கோ ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு மற்றும் கர்த்தர் தேடுறோம் அந்த எண்ணம் இருக்கும் தவிர, ஆனால் லாசரு போன்று என்ன பண்ணுவாங்க, என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு சடங்காச்சாரம் போல, ஒரு பாரம்பரியம் போல் கிறிஸ்மஸ் மிஸ் பண்ணுறக்கூடாது, நியூ இயர் மிஸ் பண்ணுறக்கூடாது, அன்றைக்கி வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி திருவிருந்து நாள் முதல் சண்டே உட்காந்துருவாங்க. அப்போது இந்த லாசரு போன்ற கூட்டத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வியாதிப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க? யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, வாசிங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வாசிங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. என்ன பண்ணிருந்தானா இந்த லாசரு, இந்த கூட்டம் என்ன பண்ணுவாங்கன்னே சொல்கிறாங்க, நம்ம யாரையும் சபிக்கலை. வியாதி என்னன்னு சரீரப்பேக வியாதி இல்லை, ஆவிக்குரிய வியாதியில் இவங்க இருப்பாங்க. இந்த கூட்டம் ஜெபிக்கிற உணர்வு இருக்காது, கர்த்தரை தேடணுன்ற எண்ணம் இருக்காது, கர்த்தருக்காக வாழணுன்ற ஒரு எண்ணம் எதுவுமே இருக்காது. ஏதோ ஒரு கடமைக்காக சபைக்கு போகிற கூட்டம் தான் இந்த லாசரு கூட்டம்.
ஆனால் இப்படியா வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆவிக்குரிய வியாதி வந்துன்னா ஆத்துமாவில் கடைசியில் மரணம் சம்பவிக்கும். மரித்து போன நிலைமையில் எப்படி ஆதாம் உயிரோடு இருந்து மரித்து போய் இருந்தானோ ஆத்துமாவில், அது போல் மரிச்சிருப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது, ஒரு முன்னேற்றம் இருக்காது. இவங்களால் அந்த குடும்பத்தில் கவலை, பிரச்சனை, அழுகை அதிகரிக்கும். இந்த பேர்பட்ட நபரால் பாருங்கள், இவன் வியாதிப்பட்டு ரொம்ப சீரியஸாக போனதால் மார்த்தால மரியாதை அழுதாங்க. அவங்களுக்கு கவலை அதிகமாயிடுச்சு. யாரால? லாசருவால். இப்பேற்பட்ட நபர் இருப்ப குடும்பத்தில் பிரச்சனை, சபையில் பிரச்சனை, வெளியிலும் பிரச்சனை இருக்கும் இவங்களால். அல்லேலூயா. அப்போது இந்த லாசரு போன்ற கூட்டம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வியாதிப்பட்டு, அடுத்தது ஆத்துமாவில் மரணம் அடைஞ்சி ரொம்ப இதுவானோன்னு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, எல்லா கட்டுகளுக்குள்ளே மாட்டிப்பாங்க. அவங்க வாழ்க்கை முழுத கட்டு தான் இருக்கும். என்ன கட்டுங்க? சாபக்கட்டு, மரணக்கட்டு, பாதாள கட்டு, வியாதி கட்டு, என்னென்ன கட்டு இருக்குதோ எல்லா கட்டுகளுக்குள்ளே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்பேற்பட்ட கட்டுகளை நிறைந்த வாழ்க்கையாக இருப்பாங்க. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தான் வந்து அவனை கட்ட விழுப்பார். அல்லேலூயா. கட்டுகளுக்குள்ள பிரச்சனைகளை பலவித காரியங்கள் அகப்படும். இவங்க பேர்பட்ட நபரை சீக்கிரம் மந்திரம் தாக்கிடும், செய்வனை தாக்கி. ஏன் ஒருத்தங்க ஒரு கிறிஸ்தவனை மந்திரம் செய்வனை தாக்குதுன்னா, இவங்க கர்த்தரை தேடாமல் ஏதோ ஒரு நாள் கர்த்தரை கனப்படுத்தாமல் ஒரு நிர்விசாரமாக ஏதோ ஒரு நாள் திருவிருந்துக்கு வருது, கிறிஸ்மஸ்க்கு வருது, எப்படியோ கடமைக்காக கர்த்தரை தேடும் பொழுது இவங்க வாழ்க்கையில் வியாதிகளும் வரும், மரணம், ஆவிக்குரிய மரணமும் வரும். அடுத்தது பார்த்தா கட்டுகளுக்குள்ளே மாட்டிப்பாங்க. யாராவது ஒருத்தர் பொறாமையில் ஒரு ஏதோ ஒரு செய்வனை பண்ணிட்டா உடனே அஃபெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஏன் தாக்குது? ஒரு தேவ பிள்ளையை ஏன் வந்து மந்திரம் தாக்குதுன்னா, கர்த்தரை சரிவராமல் தேடாமல் லாசரு போன்ற ஏதோ ஏனோ தானோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை வராமல் இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்குள்ள கட்டுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ கட்டுகள் வர 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 என்ன ஆகிடும், அவங்களால நடக்க முடியாத கடைசியில் கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணுற சூழ்நிலை மாதிரி வந்துடும். ஆனால் ஒன்று இருக்குது, யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிங்களேன். 4ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம் படிங்க. கவனிங்க, இயேசு இந்த லாசரை சிநேகிக்கிறாராம். நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்க. உண்மையாகவே ஆண்டோட கிருபை இருக்குங்க. ஏன்னா அவங்க தேவ சமூகத்துக்கு வந்துட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த கிருபை என்றும் வேலி ஆண்டவர் மேலே வச்சுருப்பார். அதனால் ஆண்டவர் நேசிக்கிறார். உண்மையாகவே மார்த்தாளை எப்படி நேசிக்கிறாரோ, மரியாதை எப்படி நேசிக்கிறாரோ, அதே போல் இந்த லாசரு கூட்டத்தையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் இவங்க ஆண்டவர் நேசிக்க மாட்டாங்க. கடைசியில் கட்டுகளுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், இவனை கட்ட விழுக்கிற லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது அவன் எப்படி வந்தான் பார்த்தீங்கன்னா, அவன் ஃபுல்லாக பிரேத சீலைகள், அவன் சீலைகளால் கட்டப்பட்டவனாய் வெளியே நடந்து அப்படியே உள்ளேருந்து வெளியே வரான். எப்படி நடந்திருப்பானே தெரியல, அவ்வளவு கட்டு அவனை சுற்றி ஃபுல்லாக கட்டு தான். அவன் வெளியே நடந்து வரான். அப்போ ஆண்டு சொல்கிறார், இவனை கட்ட விழுத்து விடுங்கள். அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேங்க, இந்த லாசரு போல நாம் வாழ்வோம் என்றால், ஏதோ ஏனோ தானோ என்று கர்த்தரை நாம் தேடி ஏதோ ஒரு நாள் அசட்டையாக வரும் என்றால் நம்ம வாழ்க்கையில் கட்டுகள் அதிகரிக்கும். தேவையில்லாத கட்டுகள் நமக்குள்ளே சூழ்ந்திருக்க நம்மளால் ஒரு நாள் அந்த கட்டுலேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனையில் நம்ம அகப்பட்டுடுவோம். அன்னைக்கு தான் நம்ம கண்ணீர் விட்டு கதறி, ஆண்டவரே ஆண்டவரே என்னை விடுவீங்க நம்ம அந்த கிருபை, ஆண்டவர் கிருபையாக ஏதோ ஒரு ஊழியக்காரர் அனுப்பி நம்மளை கட்டவிழ்ப்பார் ஆண்டவர். ஆமேன். அல்லேலூயா. அதனால் லாசரு போன்று நம்ம வாழ்வோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் கட்டுகள் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும். அன்றைக்கு நம்ம ரொம்ப பெரிய ஆபத்துக்குள்ளாக சிக்கிக்கொள்ளுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்கனவே நான் ஒரு சொல்லியிருக்கேன், ஒரு சகோதரன் ரகசிய பாவத்தில் வாழ்ந்துக்கணும், ஏதோ கர்த்தரை தேடாமல் ஞாயிற்றுக்கிழமை கூட நிர்விசாரமாக வந்து இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள பிசாசுடைய ஆவி நுழைஞ்சிடுச்சு. இத்தனை அபிஷேகம் பெற்றவர் தான், ஆவியான அமைதியாக விலகி போயிட்டார். சைலண்ட்டாக பிசாசு திருடன் அவன் திருடன் போல உள்ள நுழைஞ்சிட்டான். ஆவியான நடத்துகிறாருன்னு இவர் நடத்திகிட்டே இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள கட்டுகள் அதிகரித்து அவருக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிற எண்ணம் வந்தவுடன் தான் கண்டுபிடிச்சாரு, நம்மை உள்ள நடத்துவது ஆவியானவர் அல்ல, பிசாசின் ஆவி தான் நடத்துகிற கண்டுபிடிச்சி கடைசியில் ஜெபம் பண்ணும்பொழுது சீக்கிரத்தில் விடுதலை ஆகலை. அந்த கட்டுகளை உடைத்து அவரை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவதற்கே 3 மாதங்கள் ஆனது.
அழுதாரு, ஜெபிச்சாரு, வந்து ஒப்பு கொடுத்தார். 3 மாதம் கர்த்தர் அமைதியாக இருந்தார். ஏன்னா கர்த்தரால், தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி, தேவனிடத்தில் அனுமதி வாங்கி வந்தது அந்த ஆவி. அல்லேலூயா. தேவன் அனுப்ப மாட்டார், அது அனுமதி கேட்கும். ஏன்னா ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஒரு கிறிஸ்தவன் ரகசிய பாவத்தில் தவறு செய்யும் பொழுது பிசாசு அசுத்தாவி போய் மேலே பர்மிஷன் கேட்கும். ஆண்டவரே, நீர் பாதுகாத்து வேலி அடைத்திருக்கிற இந்த மனுஷன் பாவம் செய்கிறான், ரகசிய வாழ்க்கையில் அந்த ரகத்தில் என்ன பண்ணுறான், ரகசியமாக பாவம் செய்கிறான், அப்போ இவனுக்குள்ளே போவதற்கு எனக்கு அனுமதி கொடுன்னு கேட்கும். ஆண்டவர் கிருபை என்ன பண்ண, மனம் திரும்ப டைம் கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவர் கிருபைகளை போக்கடிக்கும் பொழுது நீதி உள்ள நியாயாதிபதி பர்மிஷன் கொடுத்துருவார். அப்போ தான் அந்த கர்த்தரால் விடப்பட்ட அந்த பொல்லாத ஆவி உள்ளே வந்து நுழைய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. கடைசியில் அவரை கட்டுகளை அவிழ்த்து விடுதலையாக்கி அவர் வந்த உடனே இன்றைக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. அந்த பயம் இன்னும் கூட இருக்குது. அல்லேலூயா. அதனால் லாசரு போன்று இருக்கிற கூட்டங்கள் கடைசி வியாதிப்படுவர்களாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டுகளுக்குள்ளே சிக்குண்டு கடைசி வேதனைப்படுகிறவர்களாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் விடுதலை ஆக்கணும்னு 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. யோவான் 12:2 படிங்க. இப்போ என்ன பண்ணுறான், லாசரு இயேசு கூட உட்காந்து பக்கத்தில் பந்தியில் உட்காந்து சாப்பிட்றான். பந்தியர்கள் என்ன பண்ணுறான், உட்காந்துருக்கான். இப்போ தான் தேவனுடைய வார்த்தை, பந்தி என்பது என்னதான், இந்த போஜனம் என்பது தேவனுடைய வார்த்தையை உட்கொள்கிறான். அல்லேலூயா. இப்போ தான் அந்த லாசரு கூட்டத்துக்கு என்ன வந்துருக்குதுங்க, உணர்வு வந்திருக்குது. ஆமேன். கர்த்தரை சரிவடாமல் தேடாமல் நிர்விசாரமாக இருக்கும் பொழுது பிரச்சனைகள் அதிகரித்து அப்போதான் கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்து என்ன பண்ணுவார், சபையில் சரியாக நிலைநிறுத்துவார். அப்போ தான் வசனத்தை கரெக்டாக கேட்க ஆரம்பிப்பாங்க இந்த கூட்டம். அல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கையில் மார்த்தாளை போன்று இருக்கக்கூடாது, லாசரு போன்று இந்த கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது. 3வது ஒரு கூட்டம் சபையில் இருக்குது, இதான் மரியாள். அல்லேலூயா. இந்த மரியாள் என்ன செய்யறாங்க பார்த்தீங்கன்னா, லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ 42ஆம் வசனத்தை படிங்க. 39 படிங்க ஃபஸ்ட்டு. போதுங்க. இப்போ 3வது கூட்டம் மரியாள் கூட்டம். இந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா சபையில் வசனத்தின் மேலே தாகமாக இருப்பாங்க. எப்போ அதிகாலை 1ஆம் தேதி வாக்கு தத்தம் வருது, அங்கங்கே சபையில் பார்த்தீங்கன்னா எழுந்து ஜனங்க ஓடுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், 1ஆம் தேதி வந்த உடனே ஆண்டவரே இன்னைக்கு வாக்கு தத்தம் என்ன என்கிட்ட பேச போகிறீங்க, என் குடும்பத்துக்கு என்ன பேச போகிறீங்க, அந்த வசனத்தாக இருந்தால் நம்ம தூங்க மாட்டோம். அல்லேலூயா. சீக்கிரம் அதிகாலை வந்து தேவ சம்மந்த அந்த வாக்கு தத்தத்தை காத்திருப்போம். அல்லேலூயா. வசனத்தின் பிரசங்கம் நடக்கும்போது எங்கேயுமே சுற்றி எங்கேயுமே யோசிக்க மாட்டோம், என்ன கர்த்தர் அங்கே பேசுகிறார், தாகமாக இருப்போம். வீட்டில் இருக்கும்போது அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்போம், வசனத்தை படிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த வசனத்தின் மேல் நாம் தாகமாக இருக்க நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை, எந்த மந்திரமும் நம்ம அசைக்க முடியாது, எந்த பில்லி சூழ்நிலை நம்ம அசைக்க முடியாது, எந்த மனுஷனும் நம்ம என்ன பண்ண மேற்கொள்ள முடியாது. 2வது நம்ம கவலைப்பட மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது மரியாள் ஒரு வார்த்தை இங்கே பேசுனாலும் என்ன வார்த்தை வருதுங்களா? ஒன்று மார்த்தாள் பேசுகிறா, இல்லாட்டி இயேசு பேசுகிறாரு. ஆனால் மரியாள் பாருங்கள் அமைதியாக இருந்தா. உலகத்தில் எவ்வளோ கொரோனா வந்தாலும், என்ன கொள்ளை நோய் வந்தாலும், எந்த பஞ்சம் வந்தாலும், நீ தேவ சமூகத்தில் வசனத்தின் மேலே தாகமாக இருந்தினா நீ பயப்படாமல் கலங்காமல் அமைதியாக இருப்ப. அல்லேலூயா. அரைக்குடமாக தான் தளம்பிக்கினே இருக்கும், ஐயோ என்ன ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ அப்படின்னு. ஆனால் நிறக்குடமாக இருந்தீன்னா, வசனத்தின் மேலே தாகமாக உனக்குள்ளே வசனம் நிறைஞ்சிருந்ததுன்னா நீ எதை வந்தாலும் கலங்கவே மாட்டேன், தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னா விடுவிப்பார், உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னால் பாதுகாப்பார், உன்னை தாங்குவேன்னு சொன்னால் தாங்குவார், உன்னை ஏந்துவேன்னா ஏந்துவார். ஆமேன். என் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ள வார்த்தை. அது என்னை என்ன பண்ண முடியாது, யாரும் என்னை அசைக்கவே முடியாது. என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், மரியாதை போன்ற கூட்டம் வசனத்தின் மேல் தாகமாக இருப்பாங்க, ஆண்டவர் வார்த்தை மேலே வாஞ்சையாக இருப்பாங்க. அதுதான் அந்த தாகம் நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்ம யாரும் அசைக்க முடியாது.
இன்றைக்கி உலகத்தில் 1000 சத்தங்கள் கேட்குது, பலவித சத்தங்கள் உனக்கு விரோதமாக பேசுகிற வார்த்தைகள் வரும். எவ்வளோ வார்த்தை வந்தாலும் நீ தெளிவாக கர்த்தருடைய வசனத்தை வார்த்தை நீ தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆமேன். ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் மரியாள் எப்படி வசனத்தின் மேல் தாகமாக இருந்தாலோ நாமும் வசனத்தின் மேல் தாகமாக இருக்க வேண்டும். ஆமேன். அடுத்து 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிங்களேன். இல்லை யோவான் 11:1. அடுத்த வசனம். போதும், கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் முதல்ல மார்த்தாள் தான் பேசப்பட்டா லூக்கால. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல மரியாள் பேர் வருது. மரியாளும் அவள் சகோதரியாக மார்த்தாளும். ஆமேன். உண்மையாக நம்ம ஜெபிக்கிறவங்களாக வசனத்தின் மேலே தாகமாய் கர்த்தரை தேடுவங்களா இருந்தால் நம்மை கர்த்தர் முதலாவது கனப்படுத்துவார். நம்ம எங்கே போனால் நமக்கு கனம் இருக்கும், எங்கே போனாலும் நமக்கு நம்மளை மேன்மையாக பேசுவாங்க. அல்லேலூயா. யாரும் உங்களை குற்றப்படுத்தி பேச மாட்டாங்க. உங்களை குற்றப்படுத்தினால் கர்த்தர் அவங்களை குற்றப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் எங்கே போனாலும் ஒரு மேன்மை வைப்பார். அந்த சகோதரி மூலியம் ஒரு அபிஷேகம் இருக்குது. அந்த சகோதரி ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க மூலியம் ஒரு விடுதலை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் எங்கே போனாலும் உங்களை மேன்மையாக தான் வைப்பார். அல்லேலூயா. எங்கே போனால் கர்த்தர் உங்களுக்கு கனப்படுத்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் அதிகாரத்தில் இவ தலைமை என்ன பண்ணல, தன்னை முடியால் இயேசுவின் பாதத்தில் அந்த வாசனை திரவியத்தை ஊற்றி தொடைச்சா. பார்த்தீங்க, இங்கே நடக்கலை. 12ஆம் அதிகாரத்தில் தான் ஸ்தோத்திர கூட தான் நடக்குது இந்த சம்பவம். ஆனால் இந்த 11ஆம் அதிகாரத்தில் இந்த யோவான் ஞாபகப்படுத்தி எழுதுகிறார், முன்கூட்டியே எழுதுகிறார். பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு ஒரு மேன்மையாக எதிர்பார்க்கப்பட்டது. அல்லேலூயா. என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா லாசரு உயிர் தெழுந்த உடனே அந்த வீட்டில் ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடக்குது. அங்கே மரியாள் ஒரு காரியத்தை செய்கிறாங்க. வாசிங்க 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்களேன். அல்லேலூயா. இது ஏன் 11ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடியே இந்த சம்பவத்தை அவர் எழுதினார்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட், முக்கியமானது. ஏனென்றால் இவள் விலை